வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரு பகுதி, ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை அநேகர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஜெப சூழ்நிலைகளிலே, ஊழியத்துக்கு செல்லுகிற சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துவது வழக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். நீங்க எல்லாம் போகும்போது அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள், எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று நீங்கள் சொல்லுங்கள், அப்போது அந்த தாழ்மை உங்களுக்குள்ள வரும் என்று கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்தார். இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு அல்லது ஊழியக்காரரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். யாரெல்லாம் இதோ அடியேன் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னார்களோ, இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியால் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் கேட்கிறேன், நான் உமக்காக செயல்படுவேன் என்று சொன்னார்களோ, எல்லாரையும் God has used as an extraordinarily ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையிலே, வல்லமையிலே தேவன் அவர்களை பயன்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. முடிந்தால் எல்லாவற்றையும் காண்பிக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் நல்ல எடுத்துக்காட்டுகள் என்று சொல்லி மற்றவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம் வருவதற்கு இந்த கால வேளையில் நாம் அர்ப்பணிக்க தேவன் உதவி செய்வாராக. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம், வேகமாய் நோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி நடத்தினார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் என்ன சொல்றான்? இதோ அடியேன், I'm here, oh my Lord, I'm here. அவன் சொல்றான், நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, it's a word which possess the submissive obedience. அப்படி சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா ஒரு பூரணமான ஒரு, அதுல எல்லளவும் டவுட் இல்லாத, எல்லளவும் சந்தேகம் இல்லாத, எல்லளவும் எதிர்பார்ப்பு இல்லாத, எல்லளவும் மாம்ச சித்தம் இல்லாத ஒரு பூரணமான தன்னார்வமான அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு கீழ்ப்படிதல் அங்க இருக்கிறதை சுமந்திருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, எல்லாம் கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் மிகவும் கிட்டத்தட்ட more than 25 years அவங்க காத்திருந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கல. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. பல நேரங்களில் நாம சொல்றோம், இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன எடுத்து பயன்படுத்தும். காத்திருந்து பெற்றுக்கொண்டே ஒரு வாக்கு தத்தத்தின் மகன், காத்திருந்து பெற்றுக்கொண்டே ஒரு ஆசீர்வாதம். சொல்ல போனா 300 வேலையாள், 300க்கு அதிகமான
வேலையாட்கள் இருக்கிறார்கள், அநேக சொத்து பத்துகள் இருக்கிறது, நிலவளங்கள் இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்திருக்கிறான். இதெல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது? ஒரே மகன் தான். எல்லாத்தையும் தாண்டி இதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதுவரையும் ஆண்டவர் அழைத்ததிலிருந்து ஆபிரகாமுக்கு இதுவரையும் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும்பா சொல்லும், உன்னை ஆசீர்வதிப்பா சொல்லும், இப்படி கேட்டுட்டே இருக்கிறான். இப்ப இவ்வளவு நாள் காத்திருந்து தன்னுடைய சந்ததியை ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செய்தார் என்ற நிலைமையிலே இப்ப இருக்கும் போது ஆண்டவர் சோதித்து அந்த ஒரு மகனை பலிகொடு என்று சொல்கிறார். அது யார? நான் சொல்றேன் அந்த ஆசாரிட்ட போய் கொடுத்துரு, நான் சொல்றேன் அங்க இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போய் கொடுத்துரு, நான் சொல்ற இடத்துல போய் விட்டுட்டு வந்துரு, அப்படி சொல்ல நீ. அப்ப ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தையா இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸா இருக்கிறது. ஒரு பூரணமான அர்ப்பணிப்புள்ள, ஒரு பூரணமான கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அல்லது ஊழியர்கள் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிறவர்கள் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் போல இருக்கு. இதோ அடியேன் இருக்கிறேன், யூஸ் மீ லார்ட் ஃபார் யுவர் க்ளோரி. நாம பல நேரங்களில் பலரை பார்க்கிறோம், வறுமையில் இருக்கும்போது இருக்கிற நிலைமை செழிப்பில் இல்லை. ஆரம்ப ஊழியர்களை பார்க்கிறோம், ஒன்றுமே இல்லாத விசுவாசிகள் இருக்கிற போது இருந்தது. 100 பேர் 200 பேர் 1000 பேர் வந்த பிறகு பயங்கரமா சபைகளே மாறிவிடுகிறது, பிரசங்கங்கள் மாறிவிடுகிறது, வாழ்க்கைகளே மாறிவிடுகிறது. ஆனால் வேதம் இங்க என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு பெரிய ஒரு திறந்த புத்தகத்தை போல ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கொண்டு போகிறான் மோரியா தேசத்திலே கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு மலையிலே, அவர் குறித்திருக்கிற மலையிலே போகிறாங்க. இதுக்கு எத்தனை நாள் பிரயாணம் பண்றாங்க? 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். Listen to me. ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாலும் திரும்ப கொடுப்பாரு. அவர் சொன்னாரு, உன் சந்ததி இப்படி பெருகுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான அசைக்க முடியாத விசுவாசம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்வதற்கு காரணம், அவன் விசுவாசித்தபடினால்தான் கீழ்ப்படிந்தான். கேட்டான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், இருதயத்தில் வைத்தான், கீழ்ப்படிந்தான். இருதயத்தில் வைத்து விசுவாசித்ததுனாலதான் அவன் கீழ்ப்படிந்தான். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி. நல்ல கவனிங்க, இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் சொன்னப்ப கூட இந்த ஆபிரகாமுடைய மனம் இறங்கி போயிடுச்சு. இங்க அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். Listen to me very carefully. The same submissive heart is in Isaac. அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல கேட்டு தன் இருதயத்திலே ஆண்டவர் சொன்னதை வைத்து, மனைவிடத்துல சொன்னாரா என்னமோ தெரியாது, தன் மகனிடத்துல சொன்னாரா என்னமோ தெரியாது, ஆனால் வேதம் இங்க இந்த அடிப்படையில பார்க்கும் போது ஆண்டவர் சொன்னதை யாரிடத்துல சொல்லாம தன் இருதயத்துல வைத்து அதை நிறைவேற்றி முடிக்க ஒரு தீவிரித்து போன ஒரு விசுவாசத்தின் தகப்பன் போகிறான். ஆண்டவர் சொன்னப்போ கூட கஷ்டமா இருந்துச்சோ இல்லையோ தெரியாது. நான் நினைக்கிறேன், நமக்கு இவ்வளோ நாள் குழந்தை இல்லாம இருந்து இப்போ ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு. இப்ப கர்த்தர் கொடுத்தது மட்டும் இல்ல, இப்ப போயிட்டே இருக்கான். இவன் கேட்கறான், கொஞ்ச நேரத்துல மலையில பள்ளியிட போகிறோம் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். அவன் கேட்கறான், ஏப்பா அப்பா அப்பா சொல்லுப்பா, என்னப்பா இப்ப பலி இருக்குது, மிருகம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, அப்ப இதுக்குரிய மிருகம் சாரி பலி மிருகம் எங்க? கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி மிருகம் எங்க? அப்படி கேட்கும்போது அப்படி உள்ள உடைந்திருக்கான். சொல்றான், அதற்கு ஆபிரகாமின் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அவங்க என்ன செய்றாங்க, தேவனுக்கு சொல்லியிருந்தபடியே இடத்துக்கு வந்தார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். நல்லா கவனிங்க, கர்த்தர் பிடிக்கிற ஒரு மனிதன், கர்த்தர் அழைக்கிற ஒரு மனிதன்.
இதோ அடியேன். பல நேரங்கள்ல நாம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவரிடத்துல நாம் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொட்டுகிறவர்களாக மாத்திரம் இருந்துவிட்டு இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டு கர்த்தர் எனக்கு சுகம் தந்தா என்று சொல்லி வெளியில வந்துடும். இல்ல, இங்க அப்படி இல்ல, இங்க அப்படி இல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் எனக்கு 300 மேல வேலையாளர் கொடுங்கன்னு கேட்கல, ஒட்டகம் கொடுங்கன்னு கேட்கல, ஜெபத்துல வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவர் சொல்லும்போது கூட ஒரே ஒரு வார்த்தை, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன் அவ்வளவுதான், கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. நல்லா கவனிங்க. ஆனா இந்த இடத்துல வேதம் என்ன சொல்றது? ஒரு பூரணமான அர்ப்பணிப்பை நமக்கு காட்டுகிறது. அப்பொழுது இப்ப இது எல்லாத்துக்கும் துணிச்சிட்டு பட்டயத்தை எடுத்துட்டான், ஓங்கிட்டான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். என்ன நடந்துச்சு வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அடியேன் என்றான். இந்த வார்த்தை அடிக்கடி இந்த இடத்துல வருது. இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு இருக்கிற ஒரு சோதனை. God only made a covenant with Abraham. தேவனே இறங்கி வந்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தான். இந்த உலகத்திலே யாரும் உன்னை போல இருக்க போறதில்லை, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், அது உடைந்து போனது. நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார், அதுவும் உடைந்து போனது. இவைகள் எல்லாவற்றுக்கு காரணம் ஆண்டவர் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை. உலகம் சொல்வதையும் குடும்பத்தார் சொன்னதையும் மற்றவர்கள் சொன்னதுக்கும் காது கொடுத்தபடினாலே, அதற்கு செயல்பாடுகளை தாங்கள் திருப்பினதுனாலே தேவன் வேறொருவரை தேடும்படி, தேவன் வேறொருவரோடு உடன்படிக்கை பண்ணும்படி ஒரு சூழ்நிலையை ஆதாமும் நோவாவும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆனால் ஆபிரகாமோ அப்படி இல்லை. ஆபிரகாமோ அப்படி செய்யாமல் ஆண்டவர் தன்னை எதற்கு அழைத்திருக்கிறார், தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், தன்னோடு கூட என்ன ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், அதை எப்போதும் நிறைவேற்றுவார், அதை கட்டாயம் நிறைவேற்றிய முடிப்பார் என்கிற அசைக்க முடியாத ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதன். அப்படி ஒரு அர்ப்பணிப்போட ஒரு சில நேரங்கள்ல ஆடம்பரமாக இருக்கிறது, ஆனா முடிவு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. சவுலுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு, பயங்கரமான ஆடம்பரம், ஆனா முடிவு மிகவும் அசிங்கமா போய்விட்டது. ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது, மக்பேலாவிலே சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி. மக்பேலா என்ற குகை ஆபிரகாம் சாராளுக்காக வாங்கிறான். அதிலே சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம், அதனாலதான் யோசேப்பு சொல்லும்போது கூட, நான் மறித்து போட்டா என்னை கொண்டு போய் அங்க வைங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்கள். இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு பூரணமான அர்ப்பணிப்பை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அர்ப்பணித்தான். நடந்தது என்ன? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்போது எப்படி வர வேண்டும் என்று ஆபிரகாம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பூரணமான அர்ப்பணிப்பு. என் சிந்தனைகள், என் கண்கள், என்னுடைய சரீரங்கள், என்னுடைய செயல்பாடுகள் முழுவதும் அவரை தாங்கி இருக்கிறதாக, அவரை சுமக்கிறதாக. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாக என்னை மீட்டீரே, பலியாக
என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே என் எஜமானனே என் இயேசு ராஜனே. பூரணமாக தன் எஜமானுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல பார்க்கிறோம். இதோ அடியே என்று சொல்லி, இதோ நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்திக் கொள்ளும், இதோ அடிமை என்னை பயன்படுத்திக் கொள்ளும், இதோ அடியான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்திக் கொள்ளும் என்று ஒரு பூரண அர்ப்பணிப்பை ஆபிரகாம் செய்ததை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்கிறது, விளக்கி காண்பிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதுக்கு பிறகு ஆபிரகாம் அந்த சோதனையிலே ஜெயித்தபடினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாவது வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், listen to me, இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் தந்தையார் தங்களின் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று சொல்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் இப்போது ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு குழந்தையிலே ஒரு ட்விஸ்ட், ஒரு டெஸ்ட் வச்சார். ஆண்டவர் ஆபிரகாம் அதை நிறைவேற்றும்படி ஆண்டுடைய கிருபையை நாடினான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், அர்ப்பணித்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவர் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படிந்தபடினால. இப்ப ஐசக்க பத்தி இங்க பிரச்சனையே இல்ல, ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணதால ஐசக் மட்டும் இல்ல, இன்னைய வரைக்கும் ஆசீர்வாதம். அப்ப நாம் ஆபிரகாமை போல ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நமக்கு வேதம் என்ன செய்கிறது, சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம், வேகமாய் யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 3 4 ரெண்டுமே இருக்குது. 3வது அதிகாரத்திலே வாசிங்கள், 4வது வசனத்தை வாசிங்கள். அவன் பார்க்கும்படி மோசே பட்சித்து எரிகிற அந்த முச்செடியை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, தேவன் மோசேயை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். மோசே அங்கே ராம்சேசுடைய அரண்மனையிலே, எகிப்தினுடைய அரண்மனையிலே, ஒரு பெரிய அரண்மனையிலே ராஜகுமாரனை போல வளர்க்கப்பட்டான். 40 வருடம் வளர்க்கப்பட்டான். 40 வருடம் வனாந்திரத்தில் இருக்கிறான். 40 வருடம் இஸ்ரவேல் மக்களை நடத்தினான். இந்த நிலைமையிலே ஆண்டவர் அவனுடைய மத்தியில் இருக்கிற அந்த வனாந்திர ஆடுகளை மேய்த்த அந்த கட்டத்திலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அவன் கிட்ட வருகிறான். அவனுக்கு தரிசனமாகிறான். அக்கினி ஜுவாலையிலே தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது மோசே ஆண்டவரை பார்த்து அல்லது அந்த முச்செடியை பார்த்து கிட்டே வருகிறான். வருகிறதை கண்ட கர்த்தர் மோசே மோசே என்று கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே இதோ அடியே. இந்த வேர்டு ரொம்ப மகத்துவமான வேர்டு. ஆபிரகாம ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி, ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். இது அதுக்கு பின்னாடி வர பைபிள் ஹிஸ்டரியின் படி, பைபிளுடைய சரித்திரத்தின்படி ஆபிரகாமுக்கு பின்னாக வருகிற ஒரு சம்பவம்.
ஆனால் இந்த இடத்துல அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு போய்விட்டார்கள். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எகிப்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படி ஆண்டவருக்கு ஒரு நபர் தேவை. நல்ல கவனிங்க, ஒரு நபர் ஆண்டவருக்கு தேவை. அந்த ஒரு நபரை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல, ஒரு பெரிய சாதியை உருவாக்குவதற்கு ஒரு நபர் ஆண்டவருக்கு தேவை. ஒரு விடுதலை பயணத்தை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆண்டவருக்கு தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மட்டுமல்ல, ஒரு பெரிய சந்ததியே வழி நடத்துவதற்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மோசே இடத்துல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய அரண்மனையில வளர்க்கப்பட்டவன் ஒரு நாள் தான் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தேன் என்று தெரிகிறது. உடனடியாக அரண்மனை வாழ்க்கையை விட்டு விடுகிறான். தன் ஜனத்துக்காக போராட நினைக்கிறான். தன் ஜனத்தை எவ்வளவோ அடிமைப்படுத்தினேன் என்று நினைக்கிறான். அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளாலே புறக்கணிக்கப்பட்டு பாளையத்திலே ஆடு மேய்க்கிற வேலைகளை செய்து வருகிறான். மோசே மீதியானி தேசத்து ஆசாரியன் இருந்த தன் மாமன் ஆகிய எத்திரோன் ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து வருகிறார். என்ன நடந்தது? அந்த நேரத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, அரண்மனையிலே வாழ்ந்தோம், சுகபோகமாய் வாழ்ந்தோம், ஆனாலும் நம்முடைய மக்களை நாம் விடுவிக்க முடியவில்லையே என்கிற ஒரு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற சமூகத்திலே எட்டினது. அவர் அங்கே இருந்து பார்க்கிறார், இந்த ஜனங்களை விடுவிக்க யார்? என் ஜனங்களை விடுவிக்க, என் ஜனத்தை நடத்த, என் ஜனத்தை காப்பாற்ற, என்னுடைய இதயத்தை தாங்க, என்னுடைய எண்ணங்களை சுமக்க, என்னுடைய சிந்தனைகளை உள்வாங்க யார் காத்துக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் மோசே சூஸ் பண்ணார். மோசே கிட்ட வந்து அப்பொழுது அடியேன் இருக்கிறேன் என்று சொல்றார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்ப 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது மோசே இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணினாரு. மோசே ஆண்டவரிடத்திலே முடியாது, நான் திக்குவாயி, நான் மந்த நாவு. நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் எல்லாரும் மோசை குறித்து நினைக்கிறோம் அவன் திக்குவாய் உள்ளவன், மந்த நாவு உள்ளவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, ராஜ அரண்மனையிலே சகல வித்தைகளையும், சகல போர், அதுக்குரிய போர் சிலம்பங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் கற்று தேர்ந்து வல்லவனாய் இருந்தபடினாலதான் he was appointed. ராஜாவுக்கு கீழே அடுத்த நிலைமையில ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில அங்கே அனுமதிக்கப்பட்டு அமர்த்தப்பட்டிருந்தான். ஒன்னும் தெரியாத திக்குவாய அங்க உட்கார வைக்க முடியாது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அவருக்கு தேவை. திக்குவாய் என்று நீ சொல்லாதே, மந்த நாவு என்று நீ சொல்லாதே. உனக்கு ஆரம்பத்திலே பயிற்சி கொடுத்த நோக்கம் அவருக்காக பயன்படுத்துவதற்காக தான். உனக்கு உன்னுடைய பிறப்பிலே, உன்னுடைய வளர்ப்பிலே எல்லாவற்றிலும் உன்னை வித்தியாசப்படுத்தி உன்னை வளர்த்து ஆளாக்கி மிகுந்த திறமைகளை கொடுத்து, ஒருவேளை இன்றைக்கு நீ அமைதியான புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உனக்கு ஏற்கனவே இன்சர்ட் பண்ணப்பட்டது, புகுத்தப்பட்டது, உனக்கு உன்னாலே உட்கிரகிக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பார்த்தார். அவருடைய இருதயத்தை பார்த்தாரு என்று சொன்னார். டேய், என் மனசை கொஞ்சம் உனக்கு திறந்து காட்டுறேன். மோசே மோசே இதோ நம்ம மோசை குறித்து பார்க்கும்போது வேதத்தில் சொல்றோம், பல இடங்கள்ல மோசை பெரிய கோவக்காரன், ஆண்டவர் கண்மலை அடி பேசுன்னு சொல்லும்போது அடிச்சுட்டான். நம்ம அதை தான் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சாட்சி சொல்றாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். மோசே போல சாந்த குணம் உள்ளவன் வேற ஒருத்தன். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் அவருடைய வேலைக்கு அழைக்கும் போது அவனுடைய பர்சனல் தான் பார்க்கிறார். அவனுடைய பர்சனல் ரொம்ப முக்கியம். அவனுடைய பாரம், என் ஜனத்தை குறித்து, என் மக்களை குறித்து ஒரு பாரம், அப்படிப்பட்ட ஒரு பாரம் நிறைந்தவர். என்ன நடந்துச்சு? அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க போகும்போது மோசே சொல்றான், இல்ல நான் திக்குவாய் மந்தனா உள்ள. உடனே நீ திக்குவாய் கிடையாது, மந்தனா கிடையாது, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட வந்திருக்கிற, ஆண்டவரே சொல்லிட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான்? யாரையாவது அனுப்புங்க. ஏசாத்திற்கு சொல்லும் போது இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் அடியேன்,
have a burden. Yes, I have a vision. Yes, I have a plan. Yes, I know everything. But you send somebody to do the work. யாரையாவது அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க. ஒரு விரக்தி, ஒரு புறக்கணிக்கப்பட்ட. ஆனா எனக்கு ரொம்ப இந்த இடத்தை யோசிக்கும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் மோசமான ஆளு யோனா. யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோனா 4 அதிகாரம் தான். ஆண்டவன் நினிவேக்கு யோனாவை அனுப்புகிறான். அப்போது சரின்னு கேட்டான். ஆனா அவன் போயிட்டே இருக்கிற பாதையில திடீரென்று நினிவேக்கு போகாம என்ன செஞ்சான்? தர்சீஸ்க்கு போய்விட்டான். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன நோக்கத்துக்காக, என்ன காரியத்துக்காக ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை வைத்து அந்த காரியத்தை, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். If you are able or not able, அவர் ஒண்ணு கூட அவருக்கு தெரியும். உன்னை வச்சு என்ன வேலையை முடிக்கணுமோ அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். அது ஒரு திருட்டு காக்காயா இருந்தாலும் பரவாயில்ல, இது அப்படியே எடுத்துட்டு போய் அங்க ஆத்த கரையில ஏன் தீர்க்கதரிசி உட்காந்துருக்க அவன்கிட்ட குடுன்னு சொன்னா நம்ம எல்லாம் கதையில படிச்சிருப்போம், காக்கா வடைய திருடுன்னு படிச்சிருப்போம். ஆனா அது திருட்டு காக்கா இருந்தாலும் அதுக்கு அப்படியே கொண்டு போய் அவர் சொன்னதை செஞ்சிடும். இன்னொரு விஷயம், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் அந்த வேலை வாங்கிடுவார். இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். மகா பெரிய தேவன் அவருடைய வேலை செய்வதற்கு நினிவேக்கு போன்னு சொல்லி யோனா கிட்ட கொடுத்தா, இவன் தர்சீஸ் கப்பல் அடிப்படுத்திருக்கான். கப்பலே அலங்கமலங்கம் ஆடுது, பயங்கரமா வேதனைப்படுது. இப்ப சொல்றான், கப்பல் ஆடுதுன்னு கவலைப்படாது. ஏடா எல்லாரும் நாங்க அலைஞ்சு எப்படா உயிரை காப்பாத்தலான்றது நீ தூங்கிட்டு இருக்கிற, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு காரணமே நான் தாங்க. என்னங்க, என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா இது அமைதி ஆயிருங்க. ஏன் அப்படி சொல்ற? என்ன ஆண்டவர் வேற இடத்துக்கு போக சொன்னார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. The both are same route, but Moses understood. He was under அந்த சூழ்நிலையில அப்படி அண்டர்ஸ்டாண்ட் சொல்றதை விட அந்த சூழ்நிலையில ஒரு சில விஷயம் புரியாததுனால you want to clarify. You need a clarification on the vision. அவனுக்கு ஒரு தரிசனத்துல ஒரு தெளிவு தேவைன்னு அவன் ஆண்டோட திரும்ப திரும்ப பேசுறான். இல்ல இல்ல எனக்கு சுத்தப்படாது, நான் திரும்ப அந்த இடத்துக்கு போல, எனக்கு புரியல, நான் எப்படி செய்யறது, எப்படி ஏய் உன் கோலை கீழே போடு, பாம்பாவது, உன் கையை மடியில வை, அடுத்து தண்ணி எடு, இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி காமிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அங்க போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணி அவர் செஞ்சு காட்டல, இங்க ஆண்டவரே இவனுக்கு செஞ்சு காட்ட. Moses needed some clarification on the vision, on the plan. But யோனாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. யோனா அவன் ஏறி படுத்துட்டான், தூக்கி போட்டாச்சு. நல்லா கவனிங்க, ரொம்ப எவ்வளோ ஒரு கேவலமான, ஒரு அசிங்கமான மனிதன், ஒரு கீழ்ப்படுதல் இல்லாத மனிதன் பாருங்க. தூக்கி போடு. நான் ஐயா தயவு செய்து என்னைய இந்த கப்பல்ல இருந்து மாத்தி எங்கேயாவது நினிவேக்கு போற கப்பல் வந்துச்சு அதுல ஏத்தி விட்டுருங்க சொல்லல. நான் நினிவேக்கு போகணுமா? நினிவே மக்கள் மோசமானவர்கள், நினிவேல பிரசங்கம் பண்ணணுமா? நினிவே மக்கள் என்னை கொண்டு போட வேண்டுமா? அதை காத்தியும் நான் இந்த கடலிலே சாவது மேல். எவ்வளவு ஒரு ராங்கான டிசிஷன். இந்த கடல்ல நான் சாவுறேன், நினிவேக்கு போய் சாக மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்தும், என்ன ஊழியக்காரனா எடுத்து பயன்படுத்தும். என்ன நடந்துச்சு? தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் இன்னும் யோனா உனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு கீழ்ப்பிடிது, ஒரு முழு மனப்பூர்வமா சொல்ற வேலை செய்து என்பதுக்கு அடையாளமாக மீன் இவர் நான் நினைக்கிறேன். இவரை தூக்கி போடும்போது அந்த மீன் அழகா அவனை உள்ள வாங்கியிருக்கும். திமிங்கலத்துல மாட்டி யாராவது உயிரோட வெளியில வந்ததா சரித்திரம் இருக்கா? இல்ல. ஆனா அந்த மீன் என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்லி வச்சு பாரு, நீ கரெக்டா கரையில கொண்டு போய் கக்கு, இவன் எந்த இடத்துல ஊழியம் செய்யணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போ. அங்கேயும் பாருங்க, திரும்பவும் ஒரு 2-3 அட்டம்ப்ட், அங்கேயும் போய் திரும்ப போகிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். எட்டி வந்து நின்று நினைவே அழிவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா இருப்பாயானால், தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருப்பாயானால் உன் வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவனாக மாத்திரம் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை பகிர்ந்து கொடுக்கிறவன்.
ஒருவேளை குடும்ப தலைவரா இருப்பீங்கன்னா, குடும்ப தலைவியா இருப்பீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, தேவனுடைய பாரத்தை உங்க பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், ஒரு ஊழியக்காரா இருப்பீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய சபைக்கு தேவனுடைய திட்டங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டுமே தவிர, நீங்க தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்பதற்கு யோனா ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சக்கூடாது, நான் சொல்லிட்டேன், அவர் சொன்னார், நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது நடக்கணும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இதோ அடியே அவன் நல்லா கவனிங்க, இப்படி ஒப்பு கொடுத்தாச்சு, ஆண்டவர் நினைவை அழிக்கல, ஆண்டோட திரும்ப கேட்கிறான், ஆண்டோட கோபப்படுறான், நான் சொல்லலையா, நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னா நீ மாத்தி மாத்தி செய்வ, அதனாலதான் அந்த வேலைக்கு வரலான்னு நீ கேட்கல. நீ யோனாவை போல இருக்கிறையோ, உங்க வாழ்க்கை யோனாவை போல இருக்கிறதோ, கர்த்தர் சொன்னார் அது நடக்கல. எப்பா, நீ மனம் மாறும்போது, மனிதர்கள் மனம் மாறும்போது, மனிதர்கள் ஆண்டவரிடத்திற்கு சேர நினைக்கும் போது, அவர் தன்னுடைய இருதயத்தையும் அவருடைய அழிவையும் அவருடைய கோபத்தையும் மாற்றிக்கொள்ள அவர் உண்மையுள்ளவர். அதனாலதான் அவருக்கு பேரு தேவன், அதனாலதான் அவர் கடவுளாகவே இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நினைச்சத ஆண்டவர் செய்யணும் இல்ல, அவர் நினைச்சத நான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்திலே அதை அப்படியே நடத்துவதற்கு பழகி கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுகபோகங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சிக்கும் அளவே கிடையாது. நம்முடைய சித்தத்தை அல்லது நுழைப்பதற்கோ நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எரிச்சல்லையே யோனாவை போல சாக வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் எரிச்சலும் வியாதிகளும் போராட்டங்களும் அவமானம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உன்னை வச்சு எதை செய்யணும்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை செய்து முடித்து விடுவார். அவருடைய திட்டம் நிறைவேறும். அவர் என்னைக்குமே சக்சஸ் தான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மல்டிபிள் டேபிள் பாங்க, 1 into 1 is equal to 1, 2 into 2 is equal to 4. இந்த சென்ட் பர்சன், அதாவது அவரு நான் எந்த அளவு இருக்கணும் அதை விட அவர் பெரிய அளவா இருக்கிறார். அந்த மாதிரி அப்ப நான் 10 into 10 100 ஆகும், 10 plus 10 20 இல்ல. நான் அவரு 100 இருக்கிறாரு, நான் 100 இருக்கிறேனா? அவரு 100 இருக்கிறார், அவர் சென்ட் பர்சன். If I am 100, I can get 100. Hallelujah. If he is 100%, if I am 50, then I can get only 50%. In the expectation of God, தேவனுடைய எதிர்பார்ப்புல இருந்து தேவன் கொடுக்கிறதுல என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அவர் கொடுக்க விரும்புகிறது, அவர் பார்க்கிற விதத்துல, அவர் செயல்படுத்த விரும்புகிற விதத்துல நான் அவருக்கு ஈடு கொடுக்கும் போது என்னை அவர் விரும்புகிற அளவு ஆசீர்வதிப்பார். மாறாக அவர் 100% இருந்து நான் ஒன்னா இருந்தா 100 தான் கிடைக்கும். அப்ப நான் எந்த அளவு, how I am equipping, how I am obeying, how I am submissive to God, that's very important in your life. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீர்கள், எந்த அளவாய் ஆண்டவருக்கு நீங்க செயல்பட விரும்புகிறீர்கள் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில 100% உண்டு ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். யோனாவுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எரிச்சலே முடிஞ்சிச்சு. கர்த்தர் யோனாவை கொண்டு நினிவேயின் மக்களை காப்பாற்ற நினைத்தார், அதை காப்பாற்றி முடித்து விட்டார். ஒருவேளை நான் ஒழுங்கா சொன்னதை கீழ்ப்படிந்து கேட்டிருந்தானா இந்த நினிவேயில் இருக்கிற மக்கள் யோனாவுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் செலுத்தியிருப்பாங்க. இவன் ஆமணக்கு வருத்தப்படுறான், ஆமணக்கு காஞ்சி போச்சு, ஆமணக்கு காஞ்சி போறதுக்கு நீ வருத்தப்படுறியே, வாழ்க்கைக்கு இலக்கைக்கு வித்தியாசம் தெரியாத இவ்வளோ மக்களுக்காக நான் வருத்தப்படுவான வருத்தப்பட மாட்டேன், என் சித்தத்தில் அறிந்து உணர்ந்து நடந்துக்கோ. அப்ப யோனாவுடைய வாழ்க்கை அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா மோசேயோட வாழ்க்கையில அவர் கேட்கிறாரு, என்னப்பா? மோசே சொல்றான், நான் திக்குவாயாண்டவன், நான் மந்தனாவாண்டவன், இனிஸ் கிளாரி. அப்புறம் சொல்றான், உனக்கு பேச தெரியாதா? நிறுத்து. மோச ஆண்டவருக்கே கோவம் வந்துருது. 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். 3 அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். கோலை கீழே போட சொல்றார், கையை மடியில போட சொல்றார், தண்ணீரை ரத்தமா மாத்துறார். இதெல்லாம் உனக்கு அடையாளம்னு சொல்றார். அப்பவும் என்ன சொல்றார்? அதுக்கு அடுத்து வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. இவன் தன்னைத்தானே குறுக்கிக்கிறான். எரிச்சலா இருக்கிறவனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், தன்னைத்தானே குறுக்கி கொள்ளுகிற மோசையும் ஆண்டவர் பயன்படுத்துறார். என்ன நடந்துச்சு? நான் திக்குவாயும் மந்த நாமம் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? ஆகிய நான் அல்லவா? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒண்ணுக்கும் தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாதவனை உருவாக்கினது யார்? பிரயோஜனம் உள்ளவனை உருவாக்கினது யார்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, கொல்லனை உருவாக்கினது யார்? கொல்லுகிற கொலைகாரனை உருவாக்கினது யார்? கொல்லப்பட்ட அந்த அறிவாளை செய்கிறவனை உருவாக்கினது யார்? கொலை செய்யப்படுகிற அந்த அப்பாவிகளை உருவாக்கினது யார்? இதெல்லாம் நான் தானே உருவாக்கினேன். உன்னை உருவாக்குனது நான் உருவாக்குனது நான் தானே, ஊமையை உருவாக்குனது நான் தானே சொல்லிட்டு ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். யாரையாவது அனுப்புங்க. மோசையுடைய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே நம்ம கத்துக் கொடுக்குற ஒரு பாடம், நம்முடைய தரிசனத்திலே தெளிவில்லாத போது ஆண்டவரிடத்துல நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும், எதற்கு என்னை அழைத்தி, என்னை எப்படி நடத்தி செல்வி என்கிற கேள்விகளை ஆண்டவரிடத்துல இருந்து மட்டும்தான் வாங்கணும். எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி விடுதலை, இந்த விஷயம் எல்லாம் கிளியர் ஆன பிறகுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அவன் இந்த ஊழியத்துக்கு தன்னார்வமாக புறப்பட்டு வருகிறான். மோசே ஆண்டவர் அழைத்தார், ஆனா லேவியாகி ஆரோன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல. அவன் தன்னார்வமாக மோசேயோட ஆண்டவர் ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கும் போது இவர்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து விடுவித்து வர வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தை அறிந்து கொண்டவனாக தன்னார்வமாக தேவனுக்கு என்று புறப்பட்டு வருகிறதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. அவன் நல்லா பேசுவான், உனக்கு வாயப்பா, நீ தான் போகணும், நீ தான் செய்யணும், இது உன் மேல விழுந்தது தான். அன்பான கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மிக தெளிவுள்ளவர். உன்னை எதற்காக அழைத்தாரோ, உன்னை எங்கே கொண்டு போய் உயர்ந்த இடத்துல நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்து முடிப்பா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? பூரணமான அர்ப்பணிப்பு, பூரணமா அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், பூரணமாய் அப்படியே அவருடைய சமூகத்துல விழுந்துடணும். ஒருவேளை புரியல என்கிற ஒரே காரணத்துக்காக இவன் திரும்ப திரும்ப கேட்கிறான். ஆனா அவங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாளும் நிக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வனாந்திரத்தை கொண்டு வந்து அவன் கடைசியா 34ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், என்ன உபாகமத்து புத்தகத்துல மோசே யோசுவா கிட்ட எல்லாவற்றையும் ஹேண்ட் ஓவர் பண்ணு மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் நேர்த்தியாய் செய்த ஒரு ஊழியக்காரன், மிகவும் நேர்த்தியாய் செய்த ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர் மோசே அடக்கம் பண்ணுகிறார். மோசேயுடைய டாஸ்க் முடிஞ்சிருச்சு, மோசேயுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. மோசே மரிக்க வேண்டும், ஆனாலும் அவன் கண்கள் இருளாகவில்லை, அவனுடைய மாம்சம் பலன் குறையவில்லை. God himself, he came down and he killed Moses and he punished Moses. மோசேயுடைய டாஸ்க் முடிஞ்சோம், மோசே மரிக்க முடியல, மரிக்கல. ஆண்டவரே வந்து அவரே என்ன செய்யறாரு, அடக்கம் பண்ணி அவனை என்ன செய்யறாரு, முடிச்சிருக்கிறார்.
அப்ப நல்லா கவனிங்க, அவரே இந்த தரிசனத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். அவரே அவருடைய வாழ்க்கையில தரிசனம் முடிந்த பிறகு, அந்த தரிசனம் உயரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு முடித்து வைக்கிறதை இந்த வேதத்தில் பார்க்கணும். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஒரு பகுதி மாத்திரம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வேகம் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக இருந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி பறந்து 2 சட்டைகளால் பறந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர்கள் நோக்கி, சைனிகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது, ஐயோ அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு சுருளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அனல் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். பூரணமான இதுவரையிலும் இந்த உசியா ராஜா மரணம் அடைவதற்கு முன்னாடி ராஜாவைத்தான் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய கண்களும் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு அடிமையான நேரம், ஒரு எதிர்பார்ப்பு உள்ள நேரம், எல்லாருடைய கண்களும் ராஜாவை பார்த்துட்டே இருக்குது. ராஜா என்ன செய்ய போகிறார், எனக்கு என்ன ராஜா உதவி செய்வார், ராஜா உதவி செய்வார். இப்ப ராஜா மரிச்ச பிறகு யார் வந்து நமக்கு என்ன செய்ய போறா, ஒருவேளை நம்ம கொண்டு போடுவார்களோ என்கிற ஒரு நிலைமையில இப்படி இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சேராபீன்களை வைத்து இங்கே இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் ஆண்டவரை பார்த்து விட்டேன், ஆண்டவரை பார்த்தால் மரித்து போவேன் என்று நினைக்கும் போதுதான் ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை தொட்டு உன்னை பரிசுத்தமாக்குறேன் அப்படி சொல்லும் போதுதான், நான் யார் அனுப்புவேன் அப்படி சொல்லும் போது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட கடைசியில் சொல்லும் போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? காலை எழுந்தவுடன் நீ கானாவுக்கு போக வேண்டும். இரவு ஜெபத்திலே ஆண்டவர், God has given a task to Jesus to do that. ஒரு வியாக்கியானமாக, ஒரு வெளிப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளும் இன்றைக்கு குஷ்டரோகியை சுகமாக்க வேண்டும், இன்றைக்கு இதை செய்ய வேண்டும், நாளைக்கு அதை செய்ய வேண்டும். Every day he has finished all the task, all the responsibility. கடைசியில் என்ன நடந்துச்சு? சிலுவையிலே நீ மரிக்க வேண்டும். Yes, I'm ready. I'm here to obey. I'm here to commit. I'm here to submit. என்ன நடந்துச்சு? சிலுவையில் மரணம் வந்தது. இவர் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய வேதனையும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக பிதா சொன்ன எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அதை செய்வதற்கே முற்பட்டார். கடைசியில சொல்றாரு, நீங்க சொன்னீங்க சிலுவையில் மரிக்கணும், மரிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். எல்லா பழி செலுத்த வேண்டியதும் முடிந்து விட்டது, பலி ஆக வேண்டியதும் முடிந்து விட்டது. நீ சொன்ன எல்லாவற்றையும், every day, every moment, every minute, whatever you have given me, everything I finished. கடைசியில் சொல்றாரு. அது போலதான் இந்த இடத்துல அவன் கேட்கிறான், யாரை அனுப்புவேன் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் தொடர்ந்து ஒரு சில விஷயத்தை கொடுக்குறாரு. நீ என்ன செய்யணும்? ஒரு சிக்கலான இடங்கள்ல, மோசமான இடங்கள்ல, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும், ஏசாயா குறித்த வரைக்கும் இவன் ஒரு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்மொழிந்த ஒரு தீர்க்கதரிசி. இவனுக்கு பேரே கிறிஸ்துவின் தீர்க்கதரிசி. கிறிஸ்துவை குறித்தும், கிறிஸ்துடைய பிறப்பு, கிறிஸ்துடைய மரணம், கிறிஸ்து எதற்காக வருவா, கிறிஸ்துடைய மகிமை, இதெல்லாத்தையும் குறித்து சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. இவன் சொல்றான், எல்லாத்தையும் சொல்லுறான். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தாரா? நிறைவேற்றினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 பேர்ல நாம் எப்படி இருக்கிறோம்? சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏலியுடைய பிள்ளைகள் சரியில்லாத போது ஆண்டவர் சாமுவேலிடத்திலே பேசினார். உலகத்திலே வைத்திருக்கிற சூழ்நிலைகளே ஒரு சில சரியில்லாத போது கர்த்தர் ஒரு சிலரை தேட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது.
அப்படி தேடி வந்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். இதோ அடியே. ஒரு தடவை கூப்பிடும் போது இல்லை, 2 தடவை கூப்பிடும் போது இல்லை, 3வது தடவை எலி சொன்னா இல்ல இது ஆண்டவரா தான் இருக்கும், ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுப்பா. சொல்றான், ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே இதோ அடியேன். சொல்றாரு, நான் உன்னை தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்துல அல்லது 2ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க, நன்றா கவனிங்க. அவர் சொல்றாரு, பெயர் சபாவில இருந்து தான் முதல் பெயர் சபா மட்டும் இஸ்ரவேல் சகல இஸ்ரவேலுக்கும் உண்டான தீர்க்கதரிசி சாமுவேலை போல வேறொரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா சாமுவேல் தான். கர்த்தர் சாமுவேல் சவுலுக்காக துக்கிக்கிறான். ஐயோ, கர்த்தருடைய வழியை விட்டு பின்மாறி போகிறார்களே, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறார்களே, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றார்களே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு, ஆண்டவரை நிலைநாட்டுவதற்கு, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவதற்கு, ஆண்டவருக்காக சாட்சி பகர்வதற்கு, ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு பூரண அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. அப்படி நான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை தேடுமே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை தேடுமே. இயேசுவின் சீடர்கள் இவர்கள் தேவை சாந்தி பரந்திடுமே. நெய் சாட்சி பரந்திடுமே. நெய் சாட்சி பரந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே. தேவன்பின் ஜீவியமே. தேவதாசர் கவசியமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல சாமுவேலை போல ஆண்டவரே உமக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறது ஒன்று. உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல எங்களுடைய டாஸ்கை முழுவதும் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை எங்களுக்கு தரமுடிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மாத்திரம் நாம் சுமப்போமானால், அர்ப்பணிப்போமானால் மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்க உண்மையும் தோன்றவராக இருக்கிறார். இந்த நினைவோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். மோசையை போல ஒரு சில நேரங்கள்ல நாங்க உங்களுடைய எதிர்த்து, ஆண்டவரே எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறோம். அதற்காக ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கிறோம். யோனாவை போல கடைசி வரையில் நாங்க சொன்னது நடக்கலையே என்று புறக்கணித்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறோம். தயவு செய்து மன்னியும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும்போது எந்த நிலைமையிலும் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே என்கிற ஒரு தாழ்மையும் அர்ப்பணிப்பும் உள்ள இருதயத்தை எங்களுக்கு போதும். சாமுவேலை போல உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினீர்னு வாசிக்கிறோமே, உங்களுடைய சித்தத்தை அவனுக்குள் வைத்தீர் என்று வாசிக்கிறோமே. உங்களுடைய சித்தத்தை தாங்குறவங்களா, அவனுடைய வெளிப்பாடு நிறைந்தவங்களா எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். இந்த நாளிலும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியில் அருமையான கேப்டன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். தேசத்துக்காக, தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்காக பாரத்தோடு ஜெபித்து இறுதி ஜெபத்தை செய்து முடிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரோடு வாழ்க்கையை புதுப்பிக்கிற நாள். ஆண்டவர் இந்த வேளையில நம்மளோட கூட பேசியிருக்கிறார். இப்பொழுதும் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குறிப்பா ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல சொன்ன எந்த சூழல் நம்ம இருக்கிறோம்
உலகமே இன்னைக்கு கதிகலங்கி போய் முகத்துல துக்கம், வேதனை, போராட்டம், மரண பயம், என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, யாரு கேட்டாலும் ஒரு நிம்மதியற்ற தன்மையில விசுவாசம் குறைந்து போய் அங்கலாய்ப்புல கிடக்குறாங்க. இதை பார்த்து ஆண்டவர் யார்கிட்ட இந்த வேதனையை பகிர்ந்து கொள்வார்? அவர்கிட்ட பிள்ளைகள் தான். அவர் பிள்ளைகள் தான் பகிர்ந்து கொள்வார். யார்கிட்ட போய் சொல்லுவார் வேதனைய? 12 பேர் சீடு இருந்தாங்க. அந்த 12 பேர்ட்ட கூட இல்ல, குறிப்பா அந்த 3 பேரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இவங்களாவது எங்க பாரத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி அவங்க 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவர் உள்ளத்துல அவரோட ஜெபிக்கும்படி 3 பேரை தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல நம்ம அதிகமா இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்காம இருந்தோம்னா நாம் வேதனைக்கும் ஆண்டவரை துக்கப்படுத்துற, நாமும் அவரை துக்கப்படுத்துற ஆளா மாறிடக்கூடாது. இந்த வேலையா நம்ம நம்பி இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போதுதான் தேசத்துல ஒரு மாற்றம் வரும். நாம் ஜெபிக்காம, முழங்கால முடக்காம, கண்ணீர் வடிக்காம இருந்தான்னா நம் பக்கத்துல இருக்க அழிவாங்க, சுற்றிலும் அழிந்து கொண்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம உள்ளத்துல இந்த காலத்துல உள்ளத்துல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. தேவ பிள்ளைகளுக்கு உண்மையா கடல் மேல அன்பு வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு இருதயம் உடஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியுது, நிம்மதி இல்லை. ஏன்? மக்கள் இப்படி அழிகிறாங்களே, எல்லாம் அழிகிற சத்தம் தான் கேட்குது, அழிகிற செய்தி தான் வருது. இதை பார்த்து நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உலகத்துல நடக்கிற சம்பவம் பார்த்து நம்ம அமைதியா இருக்க கூடாது. கடவுள் இந்த நாளில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வியாதி அனுப்பிச்சிருக்கிறார், இந்த வியாதியை கடவுள் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்? இது மூலமா ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்குவதற்கு அனுமதித்தார். ஆனா நாம இதை பார்த்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கோபம் மாறும், இந்த வியாதி மாறும். இதுக்காக இந்த கொரோனா வியாதிக்கு, நம்ம கொரோனா வியாதி அந்த தேசம் பாதுகாக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி எங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களையும் தேச தலைவர்கள் இரவு என்ன முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு முயற்சி எல்லாம் தோல்வி தோல்வி. மாறாக இன்னும் மரணம் அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருமான இறங்குபடி இந்த கொரோனா வியாதியில் தரும்படி இயேசுவின் நாமத்துல பிதாவே, இந்த வேலையில நோக்கி நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, என் தேசத்தின் மீது வனம் இறங்குகிறார், எங்கள் தேசத்தின் மீது வனம் இறங்குகிறார். எங்க தேசமானது உமக்கு விரோதமாக பாவம் செய்தது மெய்தான் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் செவி கொடுக்காமல் போய்விட்டோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் முன்னோர்களும் செய்த பாவங்கள் ஆண்டவரே. இஸ்ராஜா, மனம் இறங்குகிறார். நீ மனம் இறங்கிக்க வியாதியை, இந்த வியாதி, கொரோனா வியாதியை எங்க தேசங்களை விட்டு நீ விளக்கும்படி ஜெபிக்கிறவாமா ஆண்டவரே. எசேக்கியேல் 22:30 தேவனி பேசியிருக்கிற ஆண்டவரே, எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே நாம் இந்த தேசத்தை அழிக்காதபடி நடுவில் சுவர் போல தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனிதனை தேடினேன், அப்படிப்பட்டவன் யாரும் இல்லை என்று தேவன் அன்று மங்களாய்த்து ஆண்டவரே, இன்று மங்களாய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. சாகருடைய சாகடா விரும்புவதில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் மனமிறங்கி எங்க தேசத்துடைய பாவங்களை, அக்கிரமங்களை மாட்டித்து தேவன் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த கொரோனா வியாதியில எந்தெந்த தேசங்கள் ஆண்டவரே தங்களை விட்டு தேவனை துக்கப்படுத்தி விட்டோம், தேவனை வேதனைப்படுத்தி விட்டோம். நான் செய்த பாவம் தான் இந்த வியாதியை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே நாம் மனம் திரும்புவோம், தேவனை தேடுவோம் என்று யாரெல்லாம் தேடுகிறார்களோ அங்கெல்லாம் வியாதியை நீக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. இதுவரை யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகள் செவி கொடுக்காமல் இருந்தார்களோ அதையெல்லாம் செவி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் ஐயா. கர்த்தரு மனம் இறங்குவீராக, கர்த்தரு மனம் இறங்குவீராக. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. கர்த்தரை தடுத்து நிறுத்தும்படி இந்த கொரோனா வியாதி முற்றிலுமா எல்லா தேசங்களை விட்டு விலகி போகும்படி, எங்க தமிழகத்தை விட்டு விலகி போகும்படி, குறிப்பா அந்த சென்னையில அதிகமாய் காணப்படுகிறது.
இறங்குவீராக, நீர் மனம் இறங்குவீராக. உங்க ரத்தத்தால் என்னுடைய பாவங்களை, எல்லாருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இனி இந்த மரணம் சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. நீ விடுதலை தந்தால் மெய்யாகவே விடுதலை அடைவதற்கு வேதத்தில் எழுதியிருக்குது ஆண்டவரே. நீ விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்து நாம் ஜெபிக்க போறோம். நம் தேசத்துல முதல்ல வியாதிக்காக ஜெபித்தோம். அடுத்து அதை விட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க அந்த சூழ்நிலை உருவாகி இருக்குது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்போ போர் தொடுக்கணும் தெரியாது. அந்த அளவுக்கு 2 ராணுவங்களும் அந்த கொண்ட சேர்த்து அந்த எல்லையில சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த இந்திய ராணுவத்தை 20 பேர் இறந்திருக்கிறாங்க, கொடூரமா தாக்கப்பட்டு அழிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரம், இது கொரோனாவோட பயங்கரமான ஒரு அழி வந்திருக்கும். ஆனா எல்லாரோட ஜெபத்தை கேட்டு இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம சரியா ஜெபிக்காம மட்டும் இருந்தா இந்நேரம் போர் தொடுத்து எத்தனையோ கோடி பேர், எத்தனையோ வாழ்க்கையில தழுதுக்க முடியாத அளவுக்கு ஒரு அழி வந்திருக்கும். காரணம், நான் ஆர்மியில இருக்கும் போது எங்க கமாண்டர் சொன்னாரு, 65 வார்ல ஒரு 6 மாசம் 3 மாசம் இப்படி யுத்தம் நடந்தது. 71 வருஷம் 1971 3 மாசம் சண்டை நடந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல யுத்தம் வந்ததா 3 மணி நேரத்துல கூட முடிஞ்சு பெறக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள் அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும். இப்படிப்பட்ட ஒரு சண்டை இந்த நாள்ல வந்திருந்தா இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு தெரியாது. இந்த செய்தியை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிருச்சு. எல்லா படைகளை சேர்த்து வச்சுட்டாங்க. செய்தியை கேட்டு நிறைய பிள்ளைகள் இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல நிறைய ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இதுவரைக்கும் சமாதானத்தோட காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நாம் தொடர்ந்து ஜெபிக்க போறோம். பாருங்க, பல நாடுகள் பாருங்க சமாதானம், பாருங்க பல நாடுகள் சமாதானப்படுத்தும்படி வருகிறாங்க. நம்மளுக்கு எத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, அழிவுன்னு வந்தா, யுத்தம்னு வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 பக்கம் சேர்ந்த வரும், சைனாவுக்கு சேர்ந்த வரும், இந்தியாவுக்கு சேர்ந்த வரும். ஆனா தேவன் எந்த சேதத்தை விரும்பல, சைனாவோட சேதத்தை விரும்பல, இந்தியாவோட சேதத்தை விரும்பல. நாம் திறப்பல் என்று மன்றாட, ஆண்டவரை இந்த யுத்தம் வரக்கூடாது, இந்திய எல்லைக்குழுக்குள்ள அந்த சைன ராணுவம் உள்ள வரக்கூடாது, ராணுவம் வான் வழியா தாக்குதல் வந்து விடக்கூடாது, தரை வழியா தாக்குதல் வந்து விடக்கூடாது, கடல் வழியா தாக்குதல் வந்து எந்த ஒரு அழிவு வரக்கூடாது. இதுதான் நம் தேவனுடைய வாஞ்சியா இருக்கு. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் அன்பு தகப்பனே, நீ வேதத்துல மத்திய 24ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, கடைசி காலத்துல கொள்ளனைகளும் பஞ்சகம் மிரட்டுகளும் வரும், ஒரு நாட்டுக்கு விரோதம் நாடு எழும்பும் என்று சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நாங்கள் வாழக்கூடிய இந்த கடைசி காலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக, கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவர் 2 நாடுகளுக்கு சமாதானத்தை தருவீராக. ஆளும் தலைவர்களுக்கு ஞானத்தோடு பேசக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவர். ஆளும் தலைவர்கள் மூலமாக ஆண்டவர் 2 நாடுகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்த ராணுவ வீரர்களும் அழியக்கூடாது ஆண்டவரே, தேச மக்களும் அழியக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, தேவன் எந்த யுத்தங்கள் வராதபடி தேவன் தடுத்ததுக்கு முடியாது ஜெபிக்கிறோம். இந்திய எல்லைகளில் ஆண்டவரே, ராஜஸ்தான்ல, பஞ்சாப்ல, ஜம்மு காஷ்மீர்ல, பீகார்ல, ஒரிசாவுல, இமாச்சல பிரதேசல, அருணாச்சல, இந்த எல்லைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பொல்லாத சத்துரு எந்த பக்கத்தை சேதப்படுத்தாதபடி இந்தியாவை சேதப்படுத்த பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். பொல்லாத ஆவியை இந்தியாவை சேதப்படுத்த முடியாது, இந்தியாவை சேதப்படுத்த விட மாட்டோம். பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிற பொல்லாத ஆவி அழிவதாக இயேசுவின் நாமத்தில் உங்க இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். 3வது குறிப்பு, ஆண்டவர் வேதத்துல சொல்லப்படி அந்த கடைசி காலத்துல கள்ள போதனைகளும் கள்ள தேசி எழுதுவாங்க. இந்த வார்த்தையின்படி பார்த்தா இன்னைக்கு அமெரிக்காவுல சாத்தான் சபையை சேர்ந்த 9 சபையை சேர்ந்தவங்க
இன்னைக்கு ஊர்வலமா வர போறாங்களாம். இன்னைக்கு அமெரிக்காவில் 9 சபைகள், அமெரிக்காவில் இருக்கிற சாத்தானிக சபைன்னு சொல்லக்கூடிய 9 பேர், 9 சபைகள் ஊர்வலம் வர போறாங்க. இது சாத்தானுடைய வல்லமை. அந்த கடைசி எந்த காலத்துல இல்லாத அளவுக்கு சாத்தான் பயங்கரமா எழுப்பி இருக்கிறான். குடும்பத்துக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா பயங்கர. ஏன்னா அவன் காலம் முடிய போகுது, சாத்தானுடைய காலம் முடிய போகுது. அதனால இன்னைக்கு நம்ம விடவே கூடாது. அந்த வல்லமை அழியணும். ஆண்டவருக்கு சகல அதிகாரத்தை விட்டு லூக்கா 10:19 அதிகாரத்தை முடி சகல அதிகாரத்தை விட்டு நாம சரியா ஜெபம் பண்ணா அவனை சொல்லி சொல்லி அவனை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே சாத்தான் சபை கொண்டு அமெரிக்காவை பாழாக்க நினைக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்திலே சாத்தான் சபைகள் சங்காரம் பண்ணப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுகிற பொல்லாத ஆவியே, நீ எந்த வீதியில அமெரிக்காவில் எந்த வீதியில ஊர்ல வர முடியாது. இயேசுவின் நாமத்திலே தடை பண்ணப்படும்படி ஜெபிக்கிறோம். பரலோக தேவ அமெரிக்காவில் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஏற்கனவே பாவம் செய்து ஆண்டவரே தங்கள் பொல்லாத வழிகளுக்கு மனம் திரும்பி நிமித்தமாக நீ அந்த அழிவை அமெரிக்க தேசத்தில் குறைந்திருக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட இன்னும் அழிவை கொண்டு வர போராடுகிற, அமெரிக்காவை பாழாக்க நினைக்கிற பொல்லாத சாத்தானுடைய சபைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆட்டுடைய ரத்தத்தை ஆண்டவர் அமெரிக்க எல்லைகள் முழுதுமாய் தெளிக்கிறோம் அப்பா. வானவர்கள் எல்லாம் பொல்லாத ஆட்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. நீ ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியா ஒரு ஜெப குறிப்பு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பலமுறை சொல்லி இருக்கிறார். உலகத்தோட எழுப்பல் அங்கதான் ஆரம்பிக்க போகுது. வெடிச்சு சதற ஒரு எழுப்பல் வரப்போகுது. ஆனா சாத்தானுக்கு தெரியும், இஸ்ரேல் தேசத்தை பாலாக்கிட்டோம்னா முழு தேசத்தை பாலாக்கிலாங்கிற ஒரு ஏமோட எல்லா அந்தகார வல்லமைகள் முழு இஸ்ரேலுக்கு எழுப்பி இருக்கிறான். இதனால என்ன தெரியும் நடக்குது? இப்ப ஒரு என்ன பாவம் செஞ்சா தேவ கோபம் வந்து அழியுமோ அந்த கோபத்தை உண்டாக்கி அதன் மூலமா அதை செய்யற பாவத்தை செய்யறவங்களையே எம்பிகளா தீர்மானித்திருக்கிறாங்க. என்ன பாவம்? அப்படிப்பட்ட பாவம் சோதம் குமார பாவம், ஓரின சேர்க்கை, ஆணு பெண்ணு பண்ணு, இப்படிப்பட்ட பாவத்தை, இந்த பாவத்தை பிசாசு செய்ய வச்சு இதன் மூலமா தலைவரை கொண்டு போய் வச்சு 3 எம்பிகளை இஸ்ரேல் எம்பி பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் போறாங்க. அவங்க மூலமா தேசத்தை இனி முற்றிலுமா அழிச்சு போடலாங்கிற சாத்தோட பிளான். நாம இப்ப நம்ம சரியா ஜெபம் பண்ணா அந்த கை சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர் எம்பி இருக்கவே கூடாது. முற்றிலும் அந்த பார்லிமெண்ட்டுக்குள் நுழையவே கூடாது. அந்த எத்தனை எம்பி இருக்காங்களோ எல்லா தேவன் தொடப்படணும். அதுக்காக இப்ப இங்க அவங்க வீட்டில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கட்டி இதை நிர்மூலமாக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரேல் தேசம் நம்ம அப்பாவுடைய தேசம். அப்பாவோட தேசம் கரப்பட விடக்கூடாது. நாம ஜெபிக்கணும். இந்த பூமியில வச்சிருக்காரு நம்மள. நாம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டு அப்படியே அதை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்துங்க. முழங்கால் படி போட்டு ஜெபிங்க. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரா இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய தேவ கோபத்தை உண்டாக்கக்கூடிய அதிக கேடான பாவமானவர், இப்படிப்பட்ட கொடுமையான பாவத்தை ஆணோடு பெண்ணோடு பாவம் செய்ய வைத்து அவர்கள் அழிக்க நினைக்கிற சாத்தானோட சதி திட்டங்கள் முற்றிலுமா இயேசுவின் நாமத்திலே அந்த இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் இருக்கிற தெல்லவில் இருக்கிற எல்லா பொல்லாத ஓரின சேர்க்க பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. ஆண்டவருடைய ரத்தத்தை எருசலேம்ல தெளிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் பார்லிமெண்ட் இருக்கிற எல்லா எம்பிகள் மேல தெளிக்கிறோம். குறிப்பா அந்த 3 எம்பிகளை இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெட்டி விழுந்துகிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியை தேவன் சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே தேவ அக்கினி இறங்குவதாக சத்துருடைய பிளான்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக. இஸ்ரவேல் ஒரு எழுப்பல வருவதாக ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்வதாக. உலகம் முழுவதுமாய் எழுப்பது வருவதாக. உலகம் முழுவதும் தேவன் எழுப்பதை கட்டளை சித்த வைத்திருக்கிறேன். அதை தடை பண்ணக்கூடிய பொல்லாத வல்லமைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், விடவே கூடாது. இது வரைக்கும் அந்த சாத்தான் ராஜ்யம் அழியலையோ அது வரைக்கும் நம்ம ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல டோட்டலா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பார்க்க போறோம், வல்லமையில அழிஞ்சிட்டு இருக்குது. தேவனுடைய நாமம் எங்க பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளாக ஜெபம் பண்றோம், கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டு ஒரு பெரிய தேசத்துல மாற்றத்தை செய்ய போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் உங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேகம் ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தாங்க விரும்பினால் நம்முடைய சபை அங்கத்தினர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறது கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறது, நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைன்ல நீங்கள் எங்களுடைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறீர்களானால் தொடர்ந்து 9447857111 என்பதான ஜிபே அந்த பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்கிறது. எனவே நீங்கள் அதை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் a nice day. God bless.